டீம் இருந்தது. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் பார்த்தேன். அவங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய வார்த்தைகளில் உங்களுடைய மூளைகள் தெரிஞ்சது. அதனால நான் நீங்கள் மற்றவங்களை மேனிப்புலேட் பண்ணுறீங்கன்னு அவங்கள நாமினேட் பண்ணுறேன். தேங்க்யூ. பிக் பாஸில் நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதில் முத்துக்குமாரை வந்து அருண் நாமினேட் பண்ணார். என்னன்னா, உன்னோட மூளை வந்து மற்றவங்களோட வார்த்தைகளாக வருது, உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கவங்களோட வார்த்தைகளாக வருது, அதனால் நீ மற்றவங்களை மேனிப்புலேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணியிருக்காரு. இது வந்து போன வாரத்தோட வன்மத்தை இந்த வாரம் கக்கியிருக்காரு. ஏன்னா போன வாரமே சொன்னார், நீ மூளை செலவை பண்ணுற, நீ பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு அப்படின்னா, அப்போ தான் வந்து அவர் சீசன் 7ன்னு சொல்லி பேசிடுவார். அப்புறம் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு. அப்போ தான் இவர் பர்சனலாக ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லி இப்போ அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சீன் கிரியேட் பண்ணார் அருண். அப்புறம் 2 பேரும் சமாதானப்படுத்தினாரு. தீபக் நான் சாரி கேட்டுறாரு, முத்து ஜென்யூனாக சாரி கேட்டுறாரு. அவரோட சொல்கிற ரீசனும் ஜென்யூனாக இருக்குது. நான் முன்னாடி பார்த்த நான் வந்து பிக் பாஸ் முன்னாடி சீசன்ஸ் பார்த்துட்டு வந்தப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இது. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவங்க வந்து உங்களோட ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படி சொல்லி சாரி கேட்டுருவார். அது அந்த எபிசோட்லேயுமே நமக்கு காமிப்பாங்க. இது வந்து முந்தின வாரம் வன்மத்தை தான் இந்த வாரம் அவர் கக்கியிருக்காரு. ஆனால் முத்து ஜென்யூனாவோ இல்லை அவரோட கேம் பிளேவாகவும் தெரில, உன்னைய நீ குத்துனேங்கிறதுக்காக உன்னைய நான் திருப்பி குத்துனேன் அப்படின்னா மக்கள் வந்து என்னை பற்றின பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அவர் வந்து வேறு 2 பேரை நாமினேட் பண்ணுவார். பவித்ரா அண்ட் ரயானா வேறு ரீசனுக்காக அவர் நாமினேட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா சாச்சனா வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க, தீபக் பண்ணியிருக்காங்க, ஜஃப்ரியும் பண்ணாரு நாமினேஷன். சாச்சனா என்ன கேம் பிளே பண்ணியிருக்குன்னா, தர்ஷிகாவும் சத்யாவும் ஒரு ஓட்டு தான் நாமினேஷனில் வாங்கியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் தூக்கி உள்ளார போடுவோம் நாமினேஷனில். அப்போ தான் நம்ம நாமினேஷனில் இருக்கும்போது இவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்க 2 பேருக்கும் 2 பேரை நாமினேட் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேத்துக்கும் ஒரு ஓட்டு கொடுத்து 2 ஓட்டாக மாற்றிடுச்சு சாச்சனா. இதை வந்து மஞ்சரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அஸ்ரோல் சத்யாகிட்டையும் சொல்லுது, இந்த மாதிரி தான் நான் நினச்சி உங்கள் 2 பேரையும் உள்ளார கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சத்யா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறாரோ வெளியே சிரிச்சிட்டு இருக்காரு.